நம்ம உடம்பே வளர்சிதை மாற்றத்துக்கு உட்பட்டது தான். புது செல்கள் உருவாகும், பழைய செல்கள் வெளியாகும். இந்த வளர்சிதை மாற்றத்துக்கு புதிய செல்கள் உருவாகணும்னா அதுக்கு சக்தி தேவை. அந்த சக்தியை நம்ம உடம்பு தான் தயார் செஞ்சு அனுப்புது. அதில் சில நைட்ரஜன் கலந்த நச்சுத்தன்மையான சில பொருட்களும் அதில் இருக்குது. அதை உடம்பு பயன்படுத்திக்க முடியாது. இதெல்லாம் கழிவுகள். உடம்பு தயாரித்த அந்த பொருளையே வெளியில் கொண்டுட்டு வரணும். அது யூரின் அப்படிங்கிறது, யூரியா அப்படிங்கிறது தான் மனிதனுடைய மிக மிக முக்கியமான கழிவுப் பொருள். இப்படி உடம்புல தேங்கி இருக்கக்கூடிய சில இறந்து போன செல்களும், தேவையில்லாத நைட்ரஜன் கலந்த கழிவுகளும், யூரியா கழிவுகளும் இதெல்லாம் வெளியில கொண்டு வர்றதுக்கு இன்னும் நிறைய இருக்கு கழிவுகள். இதெல்லாம் வெளியில கொண்டு வர்றதுக்கு உடம்பு பெரிய ஒரு போராட்டமே போராடி வெளியில கொண்டுட்டு வரும். அது இயல்பா கழிவு நீக்க மண்டலம் நம்ம உடம்புல உண்டு. அதை கழிவு நீக்கம் செய்ய முடியாத அளவுக்கு எந்த நேரமும் 24 ஹவர்ஸும் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தா, ஏதாவது ஒரு செயலை செஞ்சுக்கிட்டே இருந்தா எப்படி உடம்பு கொஞ்சம் ரெஸ்ட் விடணுமா இல்லையா? நான் உங்களை சரி பண்ணி தர்றேன், வாங்க கழிவு நீக்க பயிற்சிக்கு.